من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لا يكلف الله نفسا إلا وسعها لها ما كسبت وعليها ما اكتسبت صدق الله العلي العظيم. அளவிலா கருணையும் இணையிலா கிருபையும் உடைய அல்லாஹ்வின் திருப்பெயரால் அல்லாஹ் எந்த மனிதரையும் அவரது சக்திக்கு அதிகமாக பொறுப்புகளை சுமத்தி சிரமப்படுத்துவதில்லை. அவர் சம்பாதித்த நன்மையின் பலனும் அவருக்கே, அவர் சம்பாதித்த தீமையின் விளைவும் அவருக்கே. அல்லாஹ் உண்மையே கூறினான். எல்லா புகழும் நம் அனைவரையும் அவனது இல்லத்திலே அதிகாலை வேளை இபாதத்தில் ஒருங்கிணைத்த அல்லாஹு ஜல்லஷானஹு தாலாவுக்கே உரித்தானது. சலாத்தும் சலாமும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது வழிகாட்டுதலை பின்பற்றி நடக்கும் நல்லடியார் அனைவர் மீதும், குறிப்பாக இங்கு கூடியிருக்கும் நம்மனைவர் மீதும் என்றும் உண்டாகட்டுமாக. அன்புக்கு மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சூரத்துல் பக்ரா 2வது அத்தியாயத்தினுடைய 286வது வசனத்தின் ஒரு பகுதி வாசிக்கப்பட்டு மொழிபெயர்ப்பும் வாசிக்கப்பட்டுள்ளது. அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா குறிப்பிட்ட இந்த வசனத்தின் இந்த பகுதியில் எத்தகைய அறிவுறுத்தல்களை வழிகாட்டுதல்களை உள்ளடக்கி இதனை இறக்கியருளினானோ அவற்றை சரியான முறையில் விளங்குவதற்கும் அதன்படி செயல்படவும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அருள்பாலிப்பானாக. இந்த வசனம் மனிதர்கள் செய்யக்கூடிய செயல்பாடுகள், நல்லதோ கெட்டதோ, அந்த செயல்பாடுகளுக்குரிய பிரதிபலனை அல்லாஹ் கொடுப்பதற்கான 2 கொள்கைகள் அல்லது 2 வழிமுறைகளை பற்றி இந்த வசனத்தின் இந்த பகுதியில் பேசப்படுகிறது. உலகத்தில் எந்த ஒரு நிறுவனத்தில் வேலை செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கறது அப்படின்னு சொல்லி ஒரு வழிமுறை இருக்குது. எப்படி சம்பளம் கொடுக்கப்படுகிறதோ அதே மாதிரி அந்த உழைப்புக்கு மாற்றமாக அவர்கள் ஏதேனும் தேவையில்லாத பணிகளில் ஈடுபட்டால் அல்லது உழைப்பை கொடுக்காமல் இருந்தால் கூலி கொடுக்கப்படுற மாதிரி அவர்களுக்கு சின்னதாக சில பனிஷ்மெண்ட்டுகளும் கூட கொடுக்கப்படுறது உண்டு. ஒரு நிறுவனத்தினுடைய உடைமையாளர்கள், முதலாளிகள் உலகம் பூராவும் இந்த நடைமுறையை கடைபிடிக்கத்தான் செய்கிறாங்க. உழைத்த உழைப்புக்கு ஊதியம் கொடுப்பது அல்லது அந்த நிறுவனத்திற்கு இழப்பு ஏற்படுத்துகிற வகையில் ஏதாவது தவறுகளை செய்தால் அதற்கான சிறியதோ பெரியதுமான தண்டனைகளை கொடுக்கிறது எல்லா நிறுவனங்கள்லையும் உண்டு. ஒரு வீடு என்று எடுத்துக்கொண்டால் அங்கிருந்து ஆரம்பித்து ஒரு பள்ளிக்கூடமாகட்டும், ஒரு கல்வி நிறுவனமாகட்டும், அல்லது எந்த நிறுவனமாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் இந்த பழக்கம் இருக்கிறது. இப்போ அல்லாஹ் கூலி கொடுக்கறது, தண்டனை கொடுக்கறதுக்கு 2 பாலிசியை இந்த வசனத்தில் சொல்கிறான். கடவுளாக இருக்கக்கூடிய, பிரபஞ்சத்தை படைத்து மனிதர்களையும் படைத்து அவங்களுக்கு டியூட்டி கொடுத்துருக்கக்கூடிய நான் அந்த மனிதர்கள் செய்யக்கூடிய செயல்களுக்கு பிரதிபலனை, கூலியை கொடுப்பதற்கான 2 வழிமுறைகள் அல்லது 2 கொள்கைகள் இந்த வசனம். அது எப்படி ஆரம்பிக்கிறது? லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஆஹா. எந்த மனிதரையும் அவரது சக்திக்கு அதிகமாக பொறுப்புகளை சுமத்தி சிரமப்படுத்துவதில்லை. அவங்களுடைய சக்தி என்னவோ அதற்கு தகுந்த மாதிரி தான் அல்லாஹ் ஒவ்வொருத்தருக்கும் பொறுப்பை கொடுக்கிறான், பணிகளை கொடுக்கிறான். அதுக்கு மேலே அவங்கள பொறுப்பு சுமத்தி என்ன செய்கிறதில்லை, கஷ்டப்படுத்துறதில்லை. அவனுடைய சக்திக்கு தகுந்த மாதிரி தான் ஒவ்வொருவருக்கும் பொறுப்புகள். ஒரு ஆளுக்கு ஒரு வேலையை செய்ய முடியாமல் இருக்கிற பொழுது அந்த வேலையை செய்வதற்கான எந்த வலிமையும் சக்தியும் அந்த ஆள்கிட்ட இல்லை. அப்படி இருக்கும் பொழுது அந்த செயலை ஏன் செய்யலை என்று அல்லாஹ் அவன்கிட்ட கேள்வி கேட்க மாட்டான். அவனால் முடியாது, அவனுடைய இயல்பு அதுதான். நொண்டி, கூன், குருடு அந்த மாதிரியான உடல் பலவீனமுடையவர்கள் அல்லது மனிதர்களிலே சில பேர்கள் அறிவு குறைபாடு, புத்தி சுவாதீனம் இல்லாமல் இருப்பார்கள், கூடுதலாகவோ குறைவாகவோ. ஒரு முழுமையான மனுஷன்ட்ட அல்லாஹ் எதிர்பார்க்கக்கூடிய வேலையை
இந்த மாதிரி உடல் ஊனமுற்று இருக்கக்கூடிய பலவீனமானவர்கள்ட்ட எதிர்பார்க்கறது இல்லை. இந்த வேலையை நீயும் செய்யணும் அப்படின்னு சொல்கிறது இல்லை. ஒரு பணக்காரனிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு வேலையை ஒரு ஏழை இடத்தில் அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், கடமையாக கொடுக்க மாட்டான். ஜக்காத் என்கிற கடமை பணக்காரர்களுக்கு தான். அந்த ஆள் செய்கிறாரில்ல நீயும் செய்யி என்று சொல்லி இவருடைய வலிமைக்கும் ஆற்றலுக்கும் சக்திக்கும் மீறி அதே டியூட்டியை இந்த ஆள்கிட்டையும் அல்லாஹ் கொடுக்க மாட்டான். ஹஜ் செய்வதாக இருந்தாலும் சரி, யார் காசு வசதி உடையவர்களோ அவங்க தான் செய்யணும், எல்லாருக்கும் மேலே சுமத்துறது இல்லை. இறைமார்க்கத்தில் என்ன கடமையாக இருந்தாலும் சரி, அது வழிபாடுகள் சம்பந்தப்பட்ட கடமையாக இருக்கட்டும் அல்லது வாழ்வியல் சம்பந்தப்பட்ட கடமைகளாக இருக்கட்டும், எதுவும் அவரவர்களுடைய சக்திக்கு தகுந்த மாதிரி தான். ஒரு கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய பெண், குழந்தைக்கு பால் கொடுக்கக்கூடிய பெண், பயணத்தில் இருக்கக்கூடியவர்கள், நோயாளியாக இருக்கக்கூடியவர்கள், இவங்களுக்கெல்லாம் பொது கட்டளையிலிருந்து விதிவிலக்கு இருக்குது. இவர்கள் நோன்பு வைக்கணுங்கிற அவசியம் இல்லை, வேறு நாட்களில் வைக்கலாம். அந்த சிரமம், அந்த ஆற்றல், அந்த பலம் இல்லாத சூழ்நிலையில் எல்லோரும் நோன்பு வைக்கிற மாதிரி நீயும் நோன்பு வை அல்லாஹ் சொல்கிறது இல்லை. நீ எந்த ஒரு விஷயங்கள் எடுத்துக்கொண்டாலும் எல்லாவற்றிலும் சலுகை இருக்கிறது. சலுகை இல்லாத எந்த கடமையும் இல்லை. நான் அறிந்த வரையில் இந்த இஸ்லாமிய மார்க்க சட்டங்கள் இருக்க ஃபிக்ஹ் என்று சொல்லப்படுகிறது. அது தொழுகை மாதிரியான வழிபாடுகள் சம்பந்தப்பட்ட ஃபிக்ஹாக இருக்கட்டும், சம்பாத்தியம், செலவு செய்கிறது, அரசியல் என்று எந்த துறையாக இருந்தாலும் அதற்கெல்லாம் சட்ட நுணுக்கங்கள் ஆய்வாளர்களால், அறிஞர்களால் நமக்கு வகுத்து தரப்பட்டிருக்கிறது. ஃபுகஹாக்கள், ஃபகீஹுகள், மார்க்க அறிஞர்கள் என்று அவர்களை பற்றி சொல்லப்படுகிறது. இவங்க எல்லாமே அல்லாஹ்வுடைய வசனங்களிலிருந்தும் அல்லாஹ்வுடைய தூதருடைய ஹதீஸுகளிலிருந்தும் நிறைய சட்டங்களை நமக்கு தொகுத்து கொடுத்துருக்குறாங்க. அந்த ஃபிக்ஹ் சட்டம், குர்ஆனிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய ஃபிக்ஹ் சட்டமாக இருக்கட்டும், ஹதீஸுகளில் வந்திருக்கக்கூடிய ஃபிக்ஹ் சட்டங்களாக இருக்கட்டும், நான் அறிந்தவரை இந்த ஃபிக்ஹினுடைய கோர் அடிப்படையான அம்சத்தை இப்படி சொல்லலாம். ஒரு பஞ்ச் டயலாக் மாதிரி கூட அதை சொல்லலாம். சலுகை இல்லாத எந்த சட்டமும் இல்லை, நிபந்தனை இல்லாத எந்த சலுகையும் இல்லை. இஸ்லாமிய மார்க்கத்தில் சலுகை இல்லாத ஒரு சட்டமும் இல்லை. எந்த சட்டமாக இருக்கட்டும், எதை பற்றிய சட்டமாக இருக்கட்டும், சில பேருக்கு அதிலிருந்து விதிவிலக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லோருக்கும் பொதுவானதல்ல, ஸ்டாண்டர்ட் அல்ல. ஒருவரிடத்தில் ஒரு மார்க்க அறிஞரிடத்தில் எதிர்பார்ப்பதை ஒரு பாமர மனிதனிடத்தில் எதிர்பார்க்கிறது இல்லை. பணக்காரனிடத்தில் எதிர்பார்ப்பதை ஒரு ஏழை இடத்தில் எதிர்பார்ப்பதில்லை. பணக்காரன் செய்ய வேண்டிய வேலையிலிருந்து ஏழைக்கு சலுகை. ஒரு உடல் ஆற்றல் உடையவன் அவனிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு வேலையை ஒரு உடல் பலவீனமானவிடத்தில் எதிர்பார்க்கிறதில்லை. அப்போ இஸ்லாமிய சட்டங்களில் சலுகை இல்லாத ஒரு சட்டமும் இல்லை. ஆனால் அதே நேரத்தில் சலுகை இருக்குது அப்படிங்கிறதுக்காக வேண்டி யார் வேணாலும் செஞ்சுக்கலாம், எப்படி வேணாலும் நிபந்தனையுடன் தான் சலுகை கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த சலுகைக்குரியவனா அவன் என்பதை அவன் தான் முடிவு செய்யணும். நிபந்தனையுடன் சலுகை. இப்போ எல்லா விஷயத்திலையும் விதிவிலக்கு என்று இருக்கிறது. இதைத்தான் இந்த வசனம் சொல்லுகிறது. அதே மாதிரி ஒரு செயலில் இருந்து விலகி நிற்கிறதுக்கு ஒருத்தனால் முடியலை. அவனுடைய நேச்சர், அது உடலாக இருக்கலாம் அல்லது அறிவாக இருக்கலாம். அவனுடைய சக்தியின் அடிப்படையில் ஒரு செயலிலிருந்து விலகி இருக்கிறதுக்கு அவனால் முடியாது. அந்த மாதிரி ஆளுகள்கிட்ட ஏன் அதை விட்டு விலகலை அல்லாஹ் கேள்வி கேட்க மாட்டான். அது அவனுடைய இயலாமை, முடியாது. ஆனாலும் கூட எந்த ஆன்மாவையும் அதனுடைய சக்திக்கு மீறி அல்லாஹ் பொறுப்பு கொடுத்து சிரமப்படுத்துறது இல்லை. சக்திக்கு மீறி யாருக்கும் பொறுப்பு கொடுக்கறது இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது முக்கியமான ஒரு விஷயத்தை நாம் ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஒரு ஆளுடைய தாங்கக்கூடிய சக்தியை பற்றி முடிவு செய்ய வேண்டியவன் மனுஷன் அல்ல. அது அவனால் ஸ்கேல் பண்ண முடியாது. என்னால் முடியுமா முடியாதா அப்படிங்கிறத அந்த முடிவு செய்கிற அதிகாரத்தை அல்லாஹ் மனுஷன்கிட்ட கொடுக்கலை. உண்மையில் ஒரு செய்திக்கு ஒரு ஆள் ஒரு விஷயத்திற்கு சக்தி பெற்றிருந்தானா, முடியுமா அவனால், இல்லை பலவீனமாக இருக்கிறானா, இயலாமையில் இருக்கிறானா,
அது அல்லாஹ் தான் முடிவு பண்ணுவான். மனுஷன் முடிவு பண்ணானாக்க எல்லாத்திலும் அவன் என்ன செஞ்சிருவான், என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிடுவான். உடல் வலிமையோ அறிவாற்றலோ இருக்கக்கூடியவனு என்ன செய்வான், இந்த வசனத்தை பயன்படுத்திக்கிட்டு என்னால் முடியாதுன்னு சொல்லிடுவான். உன்னால் முடியுமா முடியாதாங்கிறத நீ முடிவு பண்ணக்கூடாது, அது அல்லாஹ் தான் முடிவு பண்ணுவான். எந்த ஆன்மாவையும் அதனுடைய சக்திக்கு மீறி சுமத்துற பொறுப்பு கொடுக்கறதில்ல, சிரமப்படுத்துறதில்லை அப்படின்னு சொன்னால் அந்த சக்தி அவனுக்கு இருக்கா இல்லையா என்பதை அல்லாஹ் தான் முடிவு பண்ணுவான். இங்கே தான் மனுஷனுக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில் ஒரு சின்ன கருத்து வேறுபாடு மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது, அல்லது கருத்து மயக்கம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் இப்படி இருக்கிறேன், அல்லாஹ் என்னை போட்டு இப்படி சோதிக்கிறானே மனிதர்கள் சொல்வார்கள். ஆனால் உண்மையிலேயே அந்த சோதனை அல்லாஹ் கொடுத்ததா அவனாக ஏற்படுத்திக்கிட்டதா, அதை யோசிக்கணுமல்ல. இதுக்கும் அல்லாஹ்வுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது, எந்த அளவுக்கு சம்பந்தம் இருக்குது? எல்லா விஷயங்களையும் உலகத்தில் அல்லாஹ் தான் நடைபெற செய்கிறான். ஆனால் மனிதர்களுக்கு சில இடங்களில் சாய்ஸ் கொடுத்து வச்சுருக்கிறான், சுதந்திரம் கொடுத்து வச்சுருக்கிறான். இந்த வேலையை செய்யலாமா செய்ய வேண்டாமாங்கிறது நீ முடிவு பண்ணிக்கோ என்கிற மாதிரி மனிதர்களுக்கு அல்லாஹ் என்ன செஞ்சுருக்கான், சில சுதந்திரத்தை கொடுத்துருக்கிறான். அந்த சுதந்திரத்தை பயன்படுத்தி வேண்டாத வேலையை செய்கிறான்னு வச்சுக்கங்களேன். உதாரணமாக மது அருந்துவதால் தீமை இருக்கிறது, உடல் ஆரோக்கியத்திற்கு பெரும் கேடு இருக்கிறது, மது ஹராம், சொல்ல வேண்டிய வேலையை அல்லாஹ் சொல்லிட்டான். அந்த கட்டளையை மீறி ஒரு மனுஷன் மது அருந்துகிற பொழுது அதற்கே உரிய இயற்கையான விளைவாக உடம்பு சரியில்லாமல் போகும். அவனுடைய உள்ளுறுப்புகள் இன்னர் ஆர்கன்ஸுகள் கெட்டு போகுதுன்னு சொன்னால் இதில் அல்லாஹ்வுடைய பங்கு என்ன இருக்குது? மனிதனாக ஏற்படுத்தி கொண்ட இந்த சிரமத்திற்கு அல்லாஹ் எப்படி பொறுப்பேற்குவான்? ஆனால் இந்த விஷயத்தையும் அல்லாஹ் நாடி இருக்கிறான். அது எப்படின்னு சொன்னாக்கா, ஒரு நாணயத்திற்கு ரெண்டு பக்கம் இருக்கிற மாதிரி ஒவ்வொரு செயலுக்கும் ரெண்டு பகுதி இருக்குது. இப்படி போனால் இதனுடைய முடிவு இப்படி அமையும், இதனை செய்தால் அதனுடைய முடிவு இப்படி அமையும். ரெண்டையுமே அல்லாஹ் தான் என்ன செய்கிறான், முடிவு பண்ணி மனிதன் கையில் கொடுத்துருக்குறான். இனி எதை செய்யணும் எதை செய்ய வேண்டாம் அப்படிங்கிற முடிவு அவன் தான் எடுக்கணும். அந்த முடிவின் அடிப்படையில் தான் அவனுக்கான ரிசல்ட் அமையும். இது அவனுடைய சொந்த பொறுப்பு. அப்போ ஒரு மனுஷனுக்கு மீறி, சக்திக்கு மீறி அல்லாஹ் பொறுப்பு கொடுக்கறது இல்லை, பொறுப்பு கொடுத்து கஷ்டப்படுத்துறது இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த பொறுப்பை வகிக்கிற அளவுக்கு இவனுக்கு வலிமை இருக்கிறதா, ஆற்றல் இருக்கிறதா அப்படிங்கிறத மனுஷன் முடிவு பண்ண முடியாது. மனுஷன் முடிஞ்சான்னாக்க எல்லா விஷயத்திலிருந்தும் அவன் என்ன செய்வான், தப்பித்துக் கொள்வான். என்னால் முடியாது, இயலாது என்று முன்கூட்டியே இவனே ஒரு முடிவுக்கு வந்து எந்த வேலையும் செய்ய மாட்டான், எந்த கடமைகளையும் நிறைவேற்ற மாட்டான். அதனால் ஒரு ஆள்னால் முடியுமா முடியாதா என்கிற விஷயத்தை அல்லாஹ் தான் முடிவு செய்வான். இது அல்லாஹ் மனிதர்களுக்கு கூலி கொடுக்கிறதுனுடைய முதல் கொள்கை அல்லது ஒரு வழிமுறை. ரெண்டாவது பாருங்க, லஹாமா கசபத்து அலைஹா மக்தசபத், ஒருவர் சம்பாதித்த நன்மையின் பலனும் அவருக்கு தான், அவர் சம்பாதித்த தீமையினுடைய விளைவும் அவருக்கு தான். எந்த வேலையை செஞ்சாலும் அதனுடைய ரிசல்ட்டை அனுபவிக்க வேண்டியவன் மனிதன்தான். நல்லதை செஞ்சால் நல்லதுக்கே உண்டான பலன்களை அவன்தான் அனுபவிக்கப் போகிறான். தீமையை செஞ்சால் தீமையினுடைய விளைவையும் அவன்தான் அனுபவிக்கப் போகிறான். இது அல்லாஹ்வுடைய கூலி கொடுக்கக்கூடிய மெத்தேட் இருக்கா இல்லையா, அதை பற்றிய ரெண்டாவது பாலிசி, ரெண்டாவது கொள்கை. ஒவ்வொரு தனி மனுஷனும் அவன் செஞ்சு முடித்த வேலைகளினுடைய சேவைகளினுடைய பிரதிபலன் அவனுக்கு மட்டுமே கிடைக்கும். ஒரு ஆள் செய்கிறதுனுடைய நன்மையை இன்னொருவர் அனுபவிக்க முடியாது. இப்போ ஒரு ஆள் தொழுகிறாருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த தொழுகையினுடைய நன்மை யாருக்கு தான் கிடைக்கும்? அந்த தொழுகையை செஞ்சாலுக்கு தான் கிடைக்கும். அதனுடைய நன்மையை இன்னொருத்தர் என்ன செய்ய முடியாது. ஒரு ஆள் கூலிக்காண்டி நியமிக்க, உனக்கு சம்பளம் தர்றேன், எனக்கு பதிலாக நீ தொழுதுக்கோ என்று சொல்ல முடியாது. ஒரு தொழுகையை நிறைவேற்றுகிறார் என்று சொன்னால் அந்த தொழுகையினுடைய பலன் அந்த செயலை நிறைவேற்றியவருக்குத்தான். ஒரு செயலை ஒருவர் செய்ய அதனுடைய நன்மையை இன்னொருவர் என்ன செய்ய முடியாது, அனுபவிக்க முடியாது. அதே மாதிரி ஒவ்வொருவரும் அவங்கவங்க செஞ்ச தவறுகளின் பேர் தான் தண்டிக்கப்படுவார்களே ஒழிய இன்னொரு ஆளுடைய தவறுகளின் அடிப்படையில் ஒரு ஆள் தண்டிக்கப்பட மாட்டார். அவனுடைய கூலி. இப்போ உதாரணமாக அப்போ செஞ்ச தவறு பிள்ளைகள்கிட்ட பாதிக்கும்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்போம். சில பேர்கள் அனுபவிக்கிற பொழுது எல்லாம் அப்பன் செஞ்ச தவறு, அவன் செஞ்ச தகப்பன் பெற்றோர்கள் தவறு செய்தால் அதனுடைய விளைவை பிள்ளைகள் அனுபவிப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் இஸ்லாத்தில் கிடையாது.
பெற்றோர் தப்பு செஞ்சால் அதனுடைய தண்டனை யார் அனுபவிக்கணும்? பெற்றோர் தான் அனுபவிக்கணும். அதே மாதிரி பிள்ளைகள் செய்யக்கூடிய தவறுகளுடைய விளைவை பிள்ளைகள் தான் அனுபவிக்கணும். பிள்ளைகள் செய்யக்கூடிய தவறுக்கு பெற்றோர்கள் தண்டனை கொடுக்கப்பட மாட்டாங்க. யார் யார் என்ன வேலைகளை செய்கிறார்களோ, நல்லதோ கெட்டதோ, அத்தனையினுடைய விளைவுகளை, அது நல்ல விளைவாக இருக்கட்டும் கெட்ட விளைவாக இருக்கணும், அவரவர்கள் தான் அனுபவிக்க வேண்டியிருக்கும். ஆனாலும் கூட இஸ்லாத்தினுடைய மிகப்பெரிய ஒரு சிறப்பம்சம் அல்லது அல்லாஹ்வுடைய ஒரு பெருந்தன்மை என்னன்னு சொன்னால், ஒரு நற்செயலை ஒரு ஆள் ஆரம்பித்து வைக்கிறாருன்னு வச்சுக்கங்களேன், ஆரம்பித்து ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறார், அதனுடைய நல்ல விளைவுகள் உலகத்தில் பல வருஷங்கள், இன்னும் சொல்லப்போனால் பல்லாயிரம் வருடங்கள் வரைக்கும் கூட நீடிச்சிருக்குன்னு வச்சுக்கங்களேன். அப்படி செய்தால் அவருடைய வாழ்க்கையில் அந்த பல்லாயிரம் வருஷங்களுக்கு அந்த நல்ல செயல் பலன் அளிச்சிட்ருக்கிற வரைக்கும் இவருடைய அக்கௌண்ட்லேயும் அந்த நன்மைகள் பதிவு செய்யப்பட்டுக்கிட்டே இருக்கும். ஏன்னா இவர் தான் ஆரம்பித்து வச்சுருக்கிறார். ஒரு நல்ல செயலை ஆரம்பித்து வச்சு ஒரு நல்ல முன்மாதிரியாக இருந்திருக்கிறார். நற்செயலை ஒரு ஆள் செய்கிறார், அதனுடைய விளைவை மக்கள் அனுபவிக்கிறாங்க, அதை பார்த்து மற்றவர்களும் அந்த நன்மை செய்கிறாங்க, அவரை பார்த்து இன்னொருத்தர் செய்கிறார், அவரை பார்த்து இன்னொருத்தர் செய்கிறார். எவ்வளவு காலத்திற்கு ஒருவருடைய நற்செயலை மற்றவர்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வருவார்களோ அவ்வளவு காலத்தில் நடைபெறுகிற நல்ல அமல்களுடைய ஒரு அம்சம் அதை ஆரம்பித்து வச்சாரே அவருக்கும் கிடைக்கும். இது இஸ்லாத்தினுடைய சிறப்பு அம்சம். அதே மாதிரி ஒரு ஆள் ஒரு தீய செயலை ஆரம்பித்து வைக்கிறான், அது வரைக்கும் அது என்னான்னு சொசைட்டியில் தெரியவே இல்லை. ஒருத்தன் ஆரம்பத்தில் ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறான் ஒரு பாவத்தை, ஒரு நாசத்தை, அதை பார்த்து மற்றவங்களும் செய்கிறாங்கன்னு சொன்னால் அந்த பாவத்தினுடைய விளைவு எவ்வளவு காலத்திற்கு துனியாவில் எஃபெக்ட் ஆகிட்டு இருக்குமோ அவ்வளவு காலத்திற்கு அந்த ஸ்டார்ட் பண்ணி வச்சானே அவனுக்கும் அதில் என்ன செய்யும்? கூலி கிடச்சிட்டே இருக்கும். இப்போ உதாரணமாக ஆதம் நபியினுடைய 2 பிள்ளைகளில் ஒரு ஆள் தான் ஃபஸ்ட்டு துனியாவில் கொலை செஞ்சான். தன்னுடைய உடன் பிறந்த சகோதரனை கொலை செஞ்சார், முதல் கொலை. அப்போ துனியாவில் அந்த ஆளை ஃபாலோ பண்ணிவிட்டு யாரெல்லாம் கியாமத் நாள் வரைக்கும் கொலை செய்வானோ அத்துணை கொலையினுடைய பாவத்தினுடைய ஒரு பங்கு அந்த கொலையை ஆரம்பித்து வச்ச ஆதம் நபியுடைய மகனுக்கும் கிடச்சிக்கிட்டே இருக்கும். இப்படி ஒரு இது இருக்குது. ஒரு ஆளுடைய கூலியை இன்னொருத்தர் பெறமாட்டார், ஒரு ஆளுடைய பாவத்தினுடைய தண்டனையை இன்னொருத்தர் அனுபவிக்க மாட்டாருன்னு சொல்லலாம். கூட இந்த நன்மையினுடைய விஷயத்தில் தீமையினுடைய விஷயத்தில் ஆரம்பித்து வச்சவனுக்கு ஒரு பங்கு கூலி உண்டு அப்படிங்கிறது. அல்லாஹ் மனுஷனுக்கு கொடுக்கக்கூடிய இந்த சோதனைகள் இருக்கிறதே, இதுக்கு பல காரணங்கள் குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு சோதனை தான் அல்லாஹ்வுக்கு கொடுக்குறான் வருதுன்னு வச்சுக்கங்களேன். நாம் அதை வித்தியாசமாக வேறுபடுத்தி பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. மனிதர்கள் சொல்கிற மாதிரி புலம்புகிற மாதிரி, ஏன் இந்த அல்லாஹ்வுக்கு கண்ணே இல்லையா, எனக்கு மட்டும் ஏன் இந்த சோதனை, எனக்கு மட்டும் ஏன் இந்த பிரச்சனை என்று ஒவ்வொரு மனுஷனும் அவனுடைய பிரச்சனையை பெருசாக பண்ணுவான். இந்த பிரச்சனை ஏதோ துனியாவில் இந்த ஆளுக்கு மட்டும்தான் இருக்கிற மாதிரி. உண்மையிலேயே அது அவருக்கு மட்டுமல்ல. அவருடைய பார்வையில் கஷ்டத்தை அனுபவிக்கக்கூடிய பார்வையில் எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க, நான் மட்டும்தான் கஷ்டத்தில் இருக்கிறாங்க மாதிரி தோணும். உண்மையில் அப்படி இல்லை. ஒரு மனுஷனுக்கு கஷ்டங்களும் துன்பங்களும் துயரங்களும் வருகிறேன்னு சொன்னாக்க அதுக்கு பின்னாடி பல காரணங்கள் இருக்குது. ஒவ்வொரு காரணம் குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று, இந்த அக்கிரமக்காரர்களான சாத்தானிய சக்திகள் இருக்கிறாங்களே, அவங்க அத்தனை பேரும் மோமின்களுக்கு எதிராக கூட்டாக என்ன செய்வாங்க? சதியை செய்வாங்க. நபுலுவன்னஃபி அம்பாலிக்கும் அன்புசிக்கும், முஸ்லிம்களே உங்களுடைய உடைமைகளிலும் உயிர்களிலும் நீங்கள் நிச்சயமாக சோதிக்கப்படுவீர்கள். வல தஸ்மஉன்ன மினல்லதீன ஊத்துல் கிதாப மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன்னால் வேதம் வழங்கப்பட்டவர்களிடமிருந்தும், வ மினல்லதீன அஷ்ரகு, யார் இணை வைத்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களிடமிருந்தும் நீங்கள் அதிகமான வேதனை தரக்கூடிய வார்த்தைகளை கேட்க வேண்டியிருக்கும். அதுவும் சோதனை தான். முஸ்ரிக்குகளாக இருக்கக்கூடியவர்கள் மோமின்களாக இருக்கக்கூடியவர்களை பல்வேறு வகையான முறையில் கேவலமாக பேசுவான், மனசு நோகுற மாதிரியாக எழுதுவான். முன்னாடி வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் யூத கிறிஸ்தவர்கள் மூலமாகவும் இணை வைக்கக்கூடியவர்கள் மூலமாகவும் மனசை காயப்படுத்துகிற மாதிரி பல வார்த்தைகளை நீங்கள் கேட்க வேண்டி இருக்கும். இது ஒரு சோதனை தான். முஸ்லிம்களுக்கும் மோமின்களுக்கும் எதிராக சாத்தானிய சக்திகள் கொடுக்கக்கூடிய சோதனை. வைன் தஸ்பிரு வத்தக்கு ஃபைன்னதாலிக்க மின் அஸ்மில் உமூர்,
இந்த மாதிரியான சூழ்நிலைகள் நீங்கள் அதை கண்டு சலனப்பட்டு விடாமல் நிலைகுலையாமல் இருந்தீங்கன்னு சொன்னால் அதுதான் உறுதியான வீரச் செயல் என்று ஒரு வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான். இன்னொரு வகையான சோதனை அன்றாட வாழ்க்கையில் ஒரு தனி மனுஷனுக்கு ஏற்படக்கூடிய சோதனை, விபத்துகள், கடுமையான நோய் நொடிகள், உற்றார் உறவினரை இழந்து போகிறது, பொருளாதார இழப்பு, இப்படியும் சில மனுஷனுக்கு கஷ்டங்கள் வரும். வல நபுலுவன்னக்கும் பிஷைஇம் மினல் ஹௌஃபி வல் ஜூஇ வ நக்ஸிம் மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வஸ்ஸமராத். சிறிதளவு அச்சத்தினாலும் பசியினாலும் உடைமைகள், உயிர்கள், அதே மாதிரி விளைச்சல்களிலும் இழப்பை ஏற்படுத்தி நாம் சோதிப்போம். வபஷிரி சாபிரீன், அந்த மாதிரி சமயத்தில் நிலைகுலையாமல் இருப்பவர்களுக்கு வாழ்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வசனம் வருது. அப்போது அல்லாஹ்வுடைய வாழ்த்துக்குரியவர்களுக்கு சோதனைகள் வரும். இப்படி ஒரு சோதனை, ஒரு மிகப்பெரிய அறிஞர் இப்னுல் கையிம் ரஹ்மத்துல்லாஹி அலை அவர்கள் சொல்கிறார், ஒரு அடியான் 4 வகையான சோதனைகளால் சோதிக்கப்படலாம். 4 வகையான சோதனைகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். ஒன்று, அவனுடைய விஷயத்திலேயே, அவனுடைய நஃப்ஸிலேயே, அவனுடைய இண்டிவிஜுவாலிட்டின்னு சொல்கிறாங்க இல்லையா, தனிப்பட்ட அவனுடைய விஷயத்தில், அவனுடைய செல்வத்தினுடைய விஷயத்தில் சோதனைகள் வரும். 3ஆவதாக அவனுடைய மான மரியாதையிலையும் சோதனை வரும். 4ஆவதாக அவன் விரும்பக்கூடிய அவனுடைய குடும்பத்திலையும் சோதனை வரும். 4 வகையான சோதனைகளை ஒரு மனுஷன் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். அதே மாதிரி அல்லாஹ் சோதிக்கிறதுக்கு பின்னாடி பல காரணங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் நயவஞ்சகர்கள், பொய்யர்களிடமிருந்து முஸ்லீம் சமுதாயத்தை பிரித்து பார்க்கறதுக்காக வேண்டி அல்லாஹ் சோதிப்பானான். இந்த உலகத்தில் உண்மையான மோமின் யார், பொய்யானவன் யார் அப்படிங்கிறத சோதனைகளை வச்சு தான் அல்லாஹ் என்ன செய்கிறான், பிரித்து பார்க்குறான். கொடுக்கக்கூடிய கஷ்டத்தை வைத்து கொண்டு இவன் அங்கேயே நிற்கிறானா, ஈமான்லையும் இஸ்லாத்திலையும் உறுதியாக நிற்கிறானா, வருகிற கஷ்ட நஷ்டங்களை வச்சுட்டு இஸ்லாத்தை விட்டுட்டு ஓடிடுறானா என்று பார்க்குறதுக்காக வேண்டிய என்ன செய்வான், அல்லாஹ் சோதனை கொடுப்பான். இப்படி பல்வேறு வகையான சோதனைகளின் மூலமாக ஒரு மனிதன் சோதிக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அதுக்கு பின்னாடி எல்லாம் நுட்பமான காரணங்கள் அல்லாஹ் வச்சிருக்கிறான். அந்த காரணங்கள் நமக்கு தெரியணுங்கிற அவசியம் இல்லை. ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் நமக்கு தெரிய வைப்பான், அல்லது தெரிய வைக்காமலேயே நம்மளை மரணிக்குவான். அதற்குண்டான காரணங்கள் எப்போ தெரியும், மறுமையில் தெரிய வரும். நாம் ஏன் கஷ்டப்பட்டோம், அதுக்கு பின்னாடி இருந்த நன்மை என்ன, அதையெல்லாம் மறுமையில் தெரிவித்து கொடுப்பான். துனியாவிலேயே அந்த கஷ்ட நஷ்டங்களுக்கான காரணத்தை நாம் கண்டுபிடிச்சிட்டு பின்னாடி அலைஞ்சிட்ருக்கணுங்கிற அவசியம் இல்லை. இதுக்கு பின்னாடி சில காரணங்களை அல்லாஹ் குர்ஆனில் சொன்னாலும் நமக்கு சொல்லப்படாத பல்வேறு வகையான நுட்பமான காரணங்களை வைத்திருப்பான் என்பதுதான் ஒரு மோமினுடைய நிலைப்பாடாக இருக்கணும் என்று சொல்லக்கூடிய வசனங்களும் குர்ஆனில் நிறைய வருகிறது. ஆக இந்த செய்தி சொல்லுகிற என்னன்னு கேட்டால், லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்அஹா, எந்த ஆன்மாவையும் அதனுடைய தாங்குகிற சக்தியைக்கு மீறி பொறுப்பை கொடுத்து கஷ்டப்படுத்துறதில்லை. லஹாமா கசபத்து, இந்த ஆன்மா சம்பாதித்தனுடைய நன்மையும் அதுக்கு தான். வலைஹா மக்தசபத், எந்த தீமைகளை எந்த ஆன்மா செய்கிறதோ அதனுடைய விளைவை அனுபவிப்பதும் அந்த ஆன்மா தான் என்று சொல்லிட்டு அல்லாஹ் நமக்கு மிக அற்புதமான ஒரு துஆவை கற்றுத்தருகிறான். இந்த வசனத்தினுடைய இறுதியில் நாம் அதிகமாக கேள்விப்பட்டிருப்போம். அதை வாசித்து விளக்கம் இல்லாமல் வாசித்து விட்டு நாம் முடிவு கொண்டு வரலாம். கஷ்டம் வரும்போது நம்ம என்ன பண்ணணும் என்று கேட்டால், ரப்பனா லா துஆஹிதுனா இன்ன சீனா அவ் அஹ்தானா, இறைவா நாங்கள் மறந்து போயிருந்தாலோ அல்லது தவறு செய்திருந்தாலோ அதற்காக எங்களை குற்றம் பிடிச்சிடாத. வலா தஹமில் அலைனா இஸ்ரன் கமா ஹமல் தஹு அலல்லதீன மின் கப்ரினா, எங்களுக்கு முன்னால் வாழ்ந்த சமுதாயத்தின் மீது நீ தாங்க முடியாத சோதனைகளை பாரத்தை சுமத்தின மாதிரி எங்கள் மீதும் பாரத்தை சுமத்திராத. ரப்பனா வலா துஹம்மினா மாலா தாக்கத்தலனா பிஹி, இறைவா எங்களால் தாங்க முடியாத சோதனைகளை என்ன செய்திராத, எங்கள் மீது சுமத்தி விடாதே. வஅஃபு அன்னா, எங்களை பொறுத்து கொள்வாயாக. வஃபிர்லனா, எங்களுக்கு மன்னிப்பை தருவாயாக. வர்ஹம்னா, எங்களுக்கு கருணை காட்டுவாயாக. அந்த மௌலானா, நீதான் எங்களுடைய எஜமானனாக இருக்கின்றாய். ஃபன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரீன், காஃபிர்களான நிராகரிக்கக்கூடிய மக்களுக்கு எதிராக எங்களுக்கு உதவி செய்வாயாக. இப்படி துவா கேட்டுட்ருக்கு. ஒரு அருமையான துவாவோடு இந்த வசனம் முடிவடைகிறது. இது திருக்குரான் ஷரீஃபில் பெரிய அத்தியாயமாக இருக்கக்கூடிய சூரத்துல் பக்கரா என்கிற 2வது அத்தியாயத்தினுடைய கடைசி வசனம்.
இது லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஸாஹாங்களை ஆரம்பித்து இந்த துவாவோட முடியக்கூடிய வசனம் 286வது கடைசி வசனமாக இடம்பெற்றிருக்கிறது. நீங்கள் சூரத்துல் பக்ராவை எடுத்து பார்த்து அந்த பக்ராவினுடைய கடைசி வசனத்தில் வரக்கூடிய இந்த துவாவை மனனம் செய்து கொண்டு நம்முடைய பிரார்த்தனைகளை சேர்த்து கொண்டால் நம்முடைய கஷ்டங்கள் நீங்குவதற்கு அல்லாஹ்வே வழி சொல்லித் தருகிறான். இன்ஷா அல்லாஹ் அந்த கஷ்டங்கள் நீங்குவதற்கு அல்லாஹ் அருள் பாலிப்பான். அப்படிப்பட்ட நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற சிறியதும் பெரியதுமான துன்பங்கள், துயரங்கள், மனக்கஷ்டங்கள், மனக்காயங்கள், எதிரிகளினுடைய சூழ்ச்சிகள் மூலமாக ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் அனைத்திலிருந்து நம்மை பாதுகாத்தருள்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.